ஆமாண்டாமோ, அப்பா உனக்கு மரம் வேஷம் போட்டு விட்டுருக்கேன். எப்படி இருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கா? என்ன மரம்னெல்லாம் தெரியல, ஏதோ ஒரு மரம்டா. பயப்படலாம் வைக்க வேணாம்டா. என்ன உன் அம்மா போட்ட பேய் வேஷம்னு நினைச்சியா பயப்பட வைக்கிறதுக்கு? அதெல்லாம் வேண்டாமோ. மரம் ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ சும்மா நின்னா போதும். ஆனா அப்பா சொல்ற மாதிரி 2-3 டயலாக் மட்டும் பேசினா போதும். இப்போ அப்பா சொல்லி தர மாதிரி சொல்லணும். ஃபர்ஸ்ட் உன்னோட பேரும் நீ என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னு சொல்லணும். சொல்லு. என் பெயர் ரியா ஷமீர், நான் ப்ரீகேஜி படிக்கிறேன். சூப்பர் டாமோ. அடுத்து நான் தான் மரம். நான் உங்களுக்கு சுவாசிக்க காற்றும், வெயில் நேரத்தில் ஓய்வெடுக்க நிழலும் தருகிறேன். காற்றும் வெயிலும் இல்லடாமோ. சரி, உனக்கு அவ்வளோ லென்த்தா வேண்டாம், ஷார்ட்டா சொல்லித்தரேன். இப்ப அப்பா சொல்றத நல்லா கவனி. என் பெயர் மரம், நான் உங்களுக்கு காற்றும் நிழலும் தருகிறேன். சூப்பர் டாமோ. அடுத்து இன்னும் ஒரு லைன் சொல்லுவியா? சரி. நான் உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு பழங்கள் தருகிறேன். இல்ல வேணாம், அது பெருசா இருக்கு. உடல் ஆரோக்கியத்திற்குன்னு வேண்டாம். நான் உங்களுக்கு பழங்கள் தருகிறேன். டே இராதி, அவ பழம்னதும் உனக்கு பழம் வேணுமா? அவளே இப்பதான் திக்கி திக்கி டயலாக் பேசிட்டு இருக்கா. இரு, அக்காக்கு டயலாக் ஃபுல்லா சொல்லி கொடுத்துறேன், அப்புறமா உனக்கு பழம் தரேன். இரு. ஐயோ, நீ ஏன் பையனாச்சே, புடிச்சா புடிவாதம். இப்போ உனக்கு பனானா கண்டிப்பா வேணும், இல்லாட்டி அக்காக்கு டயலாக் சொல்லி கொடுக்க விட மாட்டேன். நோ பனானா வேணுங்கிறியா? இரு, உன் அம்மாட்ட சொல்லி எடுத்துட்டு வர சொல்றேன். டி ஐஷு. என்னங்க? ஐஷு, ஆதிக்கு பனானா வேணுமா? ஒரு பனானா எடுத்துட்டு வா. இருங்க, எடுத்துட்டு வரேன். டி இருடாதி, இப்போ அம்மா பனானா எடுத்துட்டு வருவா. அப்பா, பழங்கள் தருகிறேன். அப்படிங்கடா. நான் பழங்கள் தருகிறேன். அப்புறம் என்ன சொல்லலாம்? சரி போதும், அதிகமா சொன்னாலும் நீ ஸ்டேஜ்ல போய் மறந்துடுவ. ஒரு 4 லைன் போதும். இரு, அப்பா ஃபுல்லா சொல்றேன், அதே மாதிரி சொல்லிடு. நான் ஒரு மரம். டே அம்மோ, அது உன் பேரு நீ சொல்ல மாட்டியா? அது நீ சொல்லிடு, அதுக்கப்புறம் இருக்கிற டயலாக அப்பா சொல்லி தரேன். ஐயோ, சரி, அதையும் சேர்த்தே சொல்றேன். என் பெயர் ரியா ஷமீர், நான் ப்ரீகேஜி படிக்கிறேன். நான் ஒரு மரம், நான் உங்களுக்கு காற்றும் நிழலும் தருகிறேன். உங்களுக்கு பழங்கள் தருகிறேன். உலகத்திற்கு பசுமையான அழகை தருகிறேன். என்னை வெட்டாமல் பாதுகாப்பாக பார்த்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அவ்வளவுதான். எங்க சொல்லு பார்க்கலாம். சொல்லு. ஏதாவது டைலாக் மறந்துட்டாலும் பரவாயில்ல, அடுத்து உனக்கு என்ன ஞாபகம் இருக்கோ அதை சொல்லிடு. சூப்பர். பச்சை கலர்ல இருக்கிறேனா? சரி பரவாயில்ல, சொல்லு. அப்புறம் இல்லடா, தப்பாலாம் சொல்லல, கரெக்டா தான் சொல்ற. நீ தப்பா சொன்னாலும் பரவாயில்ல, நீ ஸ்டேஜ்ல போய் கரெக்டா பேசலனாலும் ஸ்டேஜ்ல தைரியமா ஏறி நின்னாலே அது அப்பாக்கு போதும்டா. அப்பா சொல்லி கொடுத்ததுல எது ஞாபகம் இருக்கோ, உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லு. சரி சொல்லு. என் பெயர் ரியா ஷமீர், நான்
என்னது மரமா? இதுதான் இவரோட டிஃப்ரெண்டான ஃபேன்சி ட்ரெஸ்ஸா? அது இந்தட பனானா. என்ன ரியா, உன் அப்பா என்னமோ நான் கோஸ்ட் வேஷம் போட்டதுக்கு இதெல்லாம் ஒரு வேஷமா? நான்லாம் என் பொண்ணுக்கு எவ்வளவு டிஃப்ரெண்டா யோசிச்சு ஃபேன்சி ட்ரெஸ் போடுறேன்னு பாருன்னு சொன்னாரு. இது என்ன கடைசியில மரம் வேஷம் போட்டிருக்காரு? இதுதான் உன் அப்பாவுக்கு டிஃப்ரெண்டான ஃபேன்சி ட்ரெஸ்ஸா? மரம் வேஷம் தான் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப ஈஸியான வேஷம். இதெல்லாம் நான் ஸ்கூல் படிக்கும் போதே போட்டிருக்கேன். இத போய் டிஃப்ரெண்டான வேஷம்னு உன் அப்பா உனக்கு போட்டு விட்டுருக்காரு பாரு. ஐயோ ஐயோ, இவ்வளவுதான் உன் அப்பாவோட டேலண்டா? கேய் என்ன இப்ப இந்த மரம் வேஷத்துக்கு என்ன குறைச்சல்? நீ போட்டு கோஸ்ட் வேஷத்தை விட நான் போட்டு விட்ட மரம் வேஷம் நல்லாதான் இருக்கு. இப்ப நல்லா இல்லன்னு யாருங்க சொன்னா? நல்லா தான் இருக்கு. எந்த வேஷம் போட்டாலும் குழந்தைங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனா டிஃப்ரெண்டா யோசிச்சு போடுறேன்னு சொன்னீங்களே, இதுதான் உங்க டிஃப்ரெண்டான்னு கேட்டேன். ஏன்னா நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே அந்த காலத்திலேயே இந்த மரம் வேஷம், சூரியகாந்தி பூ இதெல்லாம் தான் நம்ம போடுவோம். இதெல்லாம் ரொம்ப பழசு இல்லைங்க. ஆனா இந்த காலத்துல குழந்தைங்களுக்கெல்லாம் எவ்வளவு டிஃப்ரெண்டா வேஷம் போடுறாங்க தெரியுமா? மொபைல் போனு, யூடியூப், அப்புறம் இந்த ரோபோட், இந்த மாதிரி டிஃப்ரெண்டா ட்ரை பண்றாங்க. நீங்க டிஃப்ரெண்டா போடுறேன்னு சொன்னதும் நான் கூட இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்டா போட்டு விடுவீங்கன்னு நினைச்சேன். கடைசியில மரம் வேஷம் போட்டு 90s கிட்னு நிரூபிச்சிட்டீங்க பாத்தீங்களா? ஆமா, மரம் வேஷம்னா அது 90s கிட் ஐடியா தான். அதுக்கு என்ன இப்போ? ஏன் அந்த காலத்துல மரம் வேஷம் போட்டா இந்த காலத்துல அது போடக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? அப்புறம் நீ சொல்ற மாதிரி இந்த காலத்துல எல்லாரும் டிஃப்ரெண்டா ட்ரை பண்றோன்னு புதுசா ட்ரை பண்றாங்க. அதனால இந்த பழைய மரம் வேஷம் எல்லாம் எல்லாரும் மறந்துருப்பாங்க, யாரும் போட மாட்டாங்க. நீ வேணா ஸ்கூல்ல போய் பாரு, நீ சொன்ன மாதிரி இந்த மொபைல் போனு, ரோபோட் இதெல்லாம் எல்லாருமே போட்டிருப்பாங்க. ஆனா இந்த மர வேஷம் தான் பழசுன்னு சொல்லி யாருமே போட்டிருக்க மாட்டாங்க. அங்க நம்ம ரியா தான் ஸ்பெஷலா இருப்பா. ஐயோ, அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் வேற எந்த விஷயத்துல திறமை இருக்கோ இல்லையோ, ஆனா பேசி சமாளிக்கிற விஷயத்துல மட்டும் நல்ல திறமை இருக்கு. ஆமா, உன்னை விட கொஞ்சம் கம்மி தான். இங்க பாரு, என்ன வேஷம் போட்டு விடுறோங்கிறதுலாம் முக்கியம் இல்ல. அவளுக்கு கம்ஃபர்டபுளா ஈஸியா டயலாக் பேசுற மாதிரி ஏதாவது ஒரு வேஷம் இருந்தா போதும். அப்புறம் நம்ம போட்டு விடுற வேஷத்துல அதுல இருந்து ஏதாவது ஒரு 2-3 நல்ல விஷயங்களை குழந்தைங்க கத்துக்கணும். நீ போட்ட கோஸ்ட் வேஷத்துல என்ன கத்துக்குவாங்க? இந்த மர வேஷத்துலயாவது மரத்தினால நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைக்குதுன்னு கத்துக்குவாங்க. இங்க பாரு, மரம் நமக்கு என்னெல்லாம் கொடுக்குதுன்னு ரியாக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அவ எவ்வளவு அழகா சொல்லுவா பாரு. டி அம்மு, அப்பா சொல்லி கொடுத்தத சொல்லுடா. நான் பிகேஜி படிக்கிறேன். நான் ஒரு மதம். நான் உங்களுக்கு காட்டும் நிழலும் கரெக்ட் தான் சொல்லு. காட்டும் நிழலும் தருகிறேன். உங்களுக்கு பழம் தருகிறேன். நீ அது இருடா, அவளை இப்பதான் கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்கா. நீ சொல்லுடா. பழம் தருகிறேன். நான் பச்சை கலர் இருக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். சூப்பரா சொல்லிட்டாமோ. எல்லாரும் ரியாவுக்கு கை தட்டுங்க. பரவாயில்லையே ரியா, உன் அப்பா உனக்கு சூப்பரா தான் சொல்லி கொடுத்திருக்காரு. பாத்துக்கோ, என்ன வேஷம் போட்டா என்ன, அவளை எவ்வளவு அழகா சொல்ல வச்சேன். இது பத்தாது? சூப்பருங்க. ஆனா இங்க சொல்றா, ஸ்டேஜ்ல ஏறி சொல்லுவாளா? அதெல்லாம் சொல்லுவா. டியமோ, ஸ்டேஜ்ல ஏறி பயப்படாம சொல்லுவல்ல? சொல்லுவா, ஆனா கொஞ்சம் மண்டு போடப்பா. அது பரவாயில்லடாமோ, கொஞ்சம் மறந்தாலும் பரவாயில்ல. உனக்கு என்னெல்லாம் ஞாபகம் இருக்கோ அதை சொல்லு. அடுத்து மறந்துட்டாலும் அப்புறம் நன்றி வணக்கம்னு சொல்லி முடிச்சிரு, அவ்வளவுதான். சரி, அப்பனா எல்லாரும் இருப்பாங்களா? நிறைய பேர் இருப்பாங்களா? அப்ப பாப்பாக்கு பயமா இருக்குமே. அப்பா பாப்பா கூட இருப்பீங்களா? பாப்பா கூடயே நிக்க முடியாது. பாப்பா ஸ்டேஜ்ல ஏறி சொல்லணும். அப்பா ஸ்டேஜுக்கு கீழே தான் இருப்பேன். நீ பாக்குற தூரத்துல தான் இருப்பேன். நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா நீ அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. அப்பா கூடவே இருக்கேன்னு நினைச்சிட்டு தைரியமா சொல்லணும், சரியா? சரிப்பா. அப்புறம் தப்பா சொன்னாலும் பயப்படக்கூடாது. நீ மேலே ஏறி தைரியமா நின்னாலே அப்பாவுக்கு போதும். உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லிட்டு நன்றி வணக்கம்னு சொல்லிட்டு வந்துரு, அவ்வளவுதான். என்னடாமோ, நிறைய பேர் இருந்தாலும் தைரியமா பயப்படாம ஸ்டேஜ்ல ஏறி அப்பா சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லுவல்ல? சூப்பர் டாமோ.